Hi students, good afternoon. So last class la idhukku munadi oru class la monophasic dosage forms பத்தி ஃபுல்லா பார்த்தோம். So அதோட classifications என்னென்ன இருக்கு, so எப்படிலாம் வந்து solubility increase பண்ணலாம், so ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தோம். Then different type of methods to increasing solubility, then adjuvants என்னென்ன additives வந்து ஸ்பெசிஃபிக்காக monophasic dosage formல யூஸ் பண்ணுவோம், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. So today வந்து நியூ டாபிக். So இந்த monophasic liquid dosage formல formulations பார்க்க போறோம். So daily ஒரு formulation பத்தி பார்க்க போறோம். So first வந்து monophasic dosage form for internal use. So internal use க்கு யூஸ் பண்ற monophasic dosage form பத்தி உள்ள டைப்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா mixture concentrate. So mixtureல வந்து mixtures பார்ப்போம் ஃபர்ஸ்ட், அடுத்து concentrates and other form of mixtures. So concentrates என்னன்னா concentrated solutions, concentrated aromatic water, stock solutions, stock mixtures. அதே மாதிரி formulationsல வந்து syrups, elixir, drops, linctus, draughts இதெல்லாம் பத்தி டீடைலா இனி வர கிளாसेसல பார்க்க போறோம். So today's class is mixture. So mixனாலே என்னப்பா, கலவை அப்படினு அர்த்தம். mixture அப்படினா வேற ஏதோ ஒரு 2 அல்லது 3 ingredients வந்து சேர்ந்த ஒரு கலவை தான் mixture அப்படினு சொல்றோம். So it is a liquid preparation. So mixture is a liquid preparation containing medicaments. So வந்து active pharmaceutical ingredients plus vehicles இருக்கும், meant for additives. So meant for internal use. So வந்து இது என்னது, it's a liquid preparation containing medicaments meant for internal use. It contains several doses. So நிறைய doses, ஏன்னா மிக்சர்ன்றது ஒரு பெரிய மெடிக்கமெண்ட். ஸோ 5 ml 10 ml at the time of takingல நம்ம எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வச்சுக்கோம். ஸோ several dosesக்கு யூஸ் பண்ற ஒரு இது சிரப் மாதிரி தான். ஸோ மிக்சர் is a liquid preparation containing medicament meant for external use. It contains several doses. ஓகேவா? ஸோ அட்வான்டேஜஸ், இந்த மிக்சர்னால என்னென்ன அட்வான்டேஜ், நார்மலாக வந்து கம்பேர் தென் சாலிட் டோசேஜ் ஃபார்மை விட லிக்விட் டோசேஜ் ஃபார்ம் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துருக்கோம். மெயின்லி வந்து அப்சார்ப்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பயோஅவைலபிலிட்டி கம்பேர் தென் இது வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா வந்து ஃபாஸ்ட்டாக குவிக்காக அதோட டிசொல்யூஷன் ஸ்டார்ட் ஆகி அப்சார்ப்ஷன் ஸ்டார்ட் ஆகிறனால. ஸோ வந்து மிக்சர் இஸ் ரெடிலி அப்சார்ப்டு அண்ட் மோர் குவிக் எஃபெக்டிவ் தென் டேப்லெட். ஸோ அதான் வந்து டேப்லெட் கேப்சூல்ஸ் இந்த மாதிரி சாலிட் டோசேஜ் ஃபார்ம் கம்பேர் பண்ணுறோம். ஸோ கேப்சூல்ஸ்லேயும் பவுடர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேப்லெட் மாதிரி பஞ்சிங் ஃபார்முலேஷனை கம்பேர் பண்ணுறப்போ இந்த மிக்சர் வந்து அப்சார்ப்ஷன் வந்து மோராக இருக்கும், குவிக் எஃபெக்டிவ். ஸோ ஆல்ரெடி லிக்விடாக இருக்கும், இதில் வந்து ஃபைன் ஹோமோஜினஸ் பார்ட்டிகல் தான் இருக்கும், ஃபைன்லி ஹோமோஜினஸ் மிக்சர் தான். ஸோ அதனால வந்து டேரெக்டாக வந்து இது வந்து டிஸ்இன்டெகிரேஷன் டிசொல்யூஷன் ஆக தேவையில்லை, டேரெக்டாக வந்து சொல்யூஷன் ஃபார்மில் இருக்கனால அப்சார்ப்ஷன் ஆகிடும், ஃபைன் பவுடராக இருக்கனால. தே கேன் பி ஈஸிலி அட்மினிஸ்டர் டு தி இன்ஃபன்ட்ஸ்னா பச்சளம் குழந்தைகள், ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு, குழந்தைகளுக்கு, ஓல்டு பீப்புள். ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கூட இப்போ டேப்லெட் ஃபார்மில் இருந்துச்சுன்னா இன்ஃபன்ட் அவங்க முழுங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, ரொம்ப ஓல்டு பீப்புள்ஸ்லாம். இந்த மாதிரி சிரப்ஸாக இருக்கும்போது டக்குன்னு எடுத்து 5 ml 10 ml எடுத்து ஈஸியாக வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அதான் வந்து இட் கேன் பி ஈஸிலி அட்மினிஸ்டர்ட் டு இன்ஃபன்ட்ஸ், சில்ட்ரன்ஸ் அண்ட் ஓல்ட் பீப்புள். சர்டன் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், எக்ஸாம்பிள் பொட்டாசியம் அயோடைட், bromine may cause irritation if taken in the dry state as a powder or tablet form. அதாவது என்னன்னா, இந்த மாதிரி கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை பொட்டாசியம் அயோடைடு, பொட்டாசியம் புரோமைடு இதெல்லாம் வந்து இரிட்டேஷனை ப்ரொடியூஸ் பண்ணோம் லிக்விடாக நம்ம எடுத்தோம்னா. ஏன்னா வாயிலையும் வந்து அது வந்து நம்ம வாயில் போடும்போது நம்ம வாயில தான் டேரெக்டாக ஊற்றுவோம். ஸோ அதனால இரிட்டேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். இஃப் டேக்கன் இந்த ட்ரை ஸ்டேட், ஸோ ட்ரை ஸ்டேட் ஆஸ் அ பவுடராவோ டேப்லெட் ஃபார்மாவோ அதை பஞ்ச் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி பொருளை வந்து இரிட்டேஷன்லேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இதான் வந்து மிக்சரோட அட்வான்டேஜஸ். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா, சம் ட்ரக்ஸ் இந்த மிக்சர் ஃபார்ம் மேபி அன்ஸ்டேபிள். ஸோ சில ட்ரக்ஸ் வந்து அன்ஸ்டேபிள் ஃபார்மில் இருக்கும். ஸோ அன்ஸ்டேபிள் ஃபார்மில் இருக்கும்போது ட்ரக்ஸ் ஹேவிங் அன்பிளசன்ட் டேஸ்ட். ஸோ அன்பிளசன்ட் டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கிற ட்ரக்ஸை நம்ம எடுக்கும்போது நம்ம வாயிலே போட்டு நம்ம இது பண்ணிடுறோம், அதனால வந்து அதுலேயே டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ வந்து அன்ஸ்டேபிள். ஸோ லிக்விட்ன்றதுல நம்ம வெஹிக்கிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து சம் மெடிக்கமெண்ட்ஸ் வந்து வாட்டரோட சேர்ந்துச்சுன்னா அது வந்து ஸ்டெபிலிட்டி வந்து கம்மியாயிரும். ஸோ அதை வந்து அன்ஸ்டேபிள் அப்படின்றோம். ஸோ ட்ரக் ஹேவிங் அன்பிளசன்ட் டேஸ்ட் மே நாட் பி சூட்டபிள் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட் இன் த ஃபார்ம் ஆஃப் மிக்சர். தென் இந்த மிக்சர்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா, மிக்சர்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்ட்ரோ மிக்சர்ஸ் கண்டெய்னிங் சாலிபிள் சப்ஸ்டன்ஸ். ஸோ சாலிபிள் சப்ஸ்டன்ஸ்னால் ஹோமோஜினஸ் மிக்சரை கொடுக்கும். ஸோ கார்மினேட்டிவ் மிக்சர். Second one is mixture containing diffusible solid, mixture of magnesium sulfide, mixture containing diffusible solids. அதே மாதிரி indiffusible solids. ஸோ diffusible solids, indiffusible solid, mixture of calcium carbonate, mixtures contain precipitate form of liquids. Example, mixture of stramonium,
மிக்சர் கண்டெய்னிங் ஸ்லைட்லி சால்யூபிள் லிக்விட்ஸ். ஸோ ட்ராட் ஆஃப் பாரால்டிகேட். ஸோ வந்து இது எதை பொறுத்துனா அதோட சால்பிலிட்டியை பொறுத்து தான். ஸோ சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ் கம்ப்ளீட்லி சால்யூபிள் சப்ஸ்டன்ஸாக இருக்கிறது இருக்குது கார்பனேட்டிவ் மிக்சர். ஸோ டிஃப்யூசிபிளாக இருக்கிறது இருக்குது, இன்டிஃப்யூசிபிளாக இருக்குது. மிக்சர் ஆஃப் டிஃப்யூசிபிளுக்கு மிக்சர் ஆஃப் மெக்னீஷியம் சல்ஃபேட்டு, இன்டிஃப்யூசிபிளுக்கு மிக்சர் ஆஃப் கால்சியம் கார்பனேட்டு. ஸோ மிக்சர் கண்டெய்னிங் precipitate ஃபார்மிங் லிக்விட்ஸ். ஸோ அந்த மிக்சர் வந்து precipitate-ஆக ஃபார்ம் ஆகும். ஸோ precipitate மாதிரி இருக்கும். ஸோ மிக்சர் ஆஃப் ஸ்டமோனியம், மிக்சர்ஸ் கண்டெய்னிங் ஸ்லைட்லி சால்யூபிள். ஸோ வந்து ஃபுல்லாக சால்யூபிள் ஆகாமல் பார்ஷியலி சால்யூபிள் ஆகாமல் ஸ்லைட்லாக ரொம்ப கம்மியாக சால்யூபிள் ஆகிறது வந்து ட்ராட் ஆஃப் பாரால்டிகேட். ஸோ ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ மிக்சர் கண்டெய்னிங் சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தா கார்பனேட்டிவ் மிக்சர். ஸோ அதோட ஃபார்முலா என்னென்னா சோடியம் பைகார்பனேட்டு. ஸோ சோடியம் பைகார்பனேட்டு, ஸோ அரோமேட்டிக் ஸ்பிரிட் ஆர் அமோனியா, split of chloroform. So on the compound tincture of cardamom, so weak tincture of ginger, then peppermint water. So enna use பண்றாங்க sodium bicarbonate, aromatic split of ammonia, so split of chloroform, compound tincture of cardamom, weak tincture of ginger and peppermint water. So இதான் formula. So how to prepare அப்படினா dissolve first வந்து dissolved substance தான் கொண்டு போய் வெஹிக்கிளில் நம்ம dissolve பண்ணுவோம். ஸோ dissolve sodium bicarbonate in little quantity of peppermint water. அந்த கொடுத்துருக்க peppermint water இருக்குல்ல, ஸோ peppermint waterல வந்து இந்த peppermint waterல இந்த sodium bicarbonate ஃபர்ஸ்ட் dissolve பண்ணிக்கிறோம். அப்புறம் add other liquid ingredients. ஸோ other liquid ingredients aromatic split of chloroform, tincture of cardamom, இதெல்லாம் வந்து liquid ingredients. ஸோ அந்த liquid ingredients இதில் இந்த மிக்சரில் ஆட் பண்ணுறோம். தென் மேக் அப் டு த ஃபைனல் வால்யூம் வித், ஸோ பெப்பர்மெண்ட் வாட்டர்ன்றது அதில் வெஹிக்கிள். ஸோ பெப்பர்மெண்ட் வாட்டரில் வச்சு மேக் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் ரெக்வயர்ட் அமௌண்ட்டோ அது வந்து இதுக்கு ரெக்வயர்ட் குவான்டிட்டி இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு மேக் பண்ணிவிட்டு பெப்பர்மெண்ட் வால்யூம் வச்சு பெப்பர்மெண்ட் வாட்டர் வச்சு மேக் பண்ணிடும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா சோடியம் பைகார்பனேட் ப்ளஸ் அரோமேட்டிக் ஸ்பிரிட்டு until quantity of peppermint water, அதாவது வெஹிக்கிளில் கொஞ்சமாக வந்து டிசால்வ் பண்ணிவிட்டு அதர் லிக்விட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனல் வால்யூமாக மேக் பண்ணிடும். அவ்வளோதான். ஸ்டோரேஜ் ஸ்டோர்ட் இன் வெல் க்ளோஸ்டு greenish tinned graduated bottle. ஸோ என்னென்ன வெல் க்ளோஸ்டு கண்டெய்னர் greenish tin பாட்டிலில் இது ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ இதோட யூசஸ் என்னென்னா யூஸ்ட் அஸ் அ கார்பனேட்டிவ் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஃப்ளாட்டுலண்ட் டிஸ்பெப்சியா. டிஸ்பெப்சியா அப்படின்னா நமக்கு சரி ஒரு மாதிரி பசியின்மை அந்த மாதிரி இருக்கும், செரிக்காமல் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சோடியம் பைகார்பனேட் ஆக்ட் அஸ் ஆன்டாசிட். ஸோ ஆல் த இன்கிரீடியன்ஸ் வச்சஸ் கார்பனேட்டிவ். ஸோ பெப்பர்மெண்ட் வாட்டர், இந்த டிங்சர் ஆஃப் ஜிஞ்சர், இது எல்லாமே இது நமக்கு ஒரு மாதிரி டிஸ்பெப்சியா இந்த நெஞ்சை கரிச்சிட்டு ஒரு மாதிரி இருக்கும்ல, சாப்பிட்டதெல்லாம் மேலே வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இதில் ஆன்டாசிட் கொடுப்பாங்க. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இது யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதுதான் காம்பவுண்ட் மிக்சர். சரியாச்சு, கார்பனேட்டிவ் மிக்சர். Then second example, mixture containing indiffusible solids க்கு example பார்ப்போம். So calcium carbonate mixture indiffusible solid or insoluble in water. So suitable suspending agent. எப்பவுமே வந்து ஒரு insoluble substance soluble கொண்டு வரதுக்கு suspending agent நமக்கு தேவைப்படும். அப்பதான் அந்த homogeneous mixture நமக்கு கிடைக்கும். So வந்து என்னன்னா sodium carbonate mixture வந்து நம்ம prepare பண்ண போறோம். So indiffusible solids are insoluble in water. So indiffusible solids எதுவுமே waterல soluble ஆகாது. Suitable suspending agent இதில் add பண்றோம். Should be included in the formula to increases the dispersion of a soluble insoluble solids. அதோட dispersion increase பண்றதுக்காக என்ன ஆட் பண்றோம்னா suspending agent ஆட் பண்றோம். ஸோ கால்சியம் கார்பனேட் மிக்சர் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் மெயின் இன்கிரீடியன்ட் என்ன, கால்சியம் கார்பனேட் காம்பவுண்ட் பவுடர் ஆஃப் கால்சியம் கார்பனேட்டு காம்பவுண்ட் பவுடர் ஆஃப் ட்ரககாந்த் அப்படின்றது அதில் சஸ்பெண்டிங் ஏஜென்ட் டு இன்க்ரீசஸ் சாலிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஆட் பண்றோம். டிங்சர் கேட்டச்சும் purified water. So purified water. Okay, then procedure. So triturate calcium carbonate and compound powder of tragacan. ஸோ வந்து இது ரெண்டுமே வந்து சால்ட்டாக இருக்கனால ஃபஸ்ட்டு வந்து ட்ரைச்சுரேட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஒன்னோட ஒன்று. தென் பியூரிஃபைடு வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஆட் டிங்சர் கேட்டச்சோ. ஸோ பியூரிஃபைடு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு தரவாக மிக்ஸ் பண்ணுறோம். தென் ஆட் டிங்சர் கேட்டச்சோ ஒன் மிக்ஸ் டிங்சர் கேட்டச்சோ ஆட் பண்ணிவிட்டு இது வந்து டேனின்ஸ் டிங்சர் கேட்டச்சோ அப்படின்றது. ஸோ த சஃபிஷியன்ட் பியூரிஃபைடு வாட்டர் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் த ரெக்வயர்ட் வால்யூம். ஸோ பியூரிஃபைடு வாட்டரை வச்சு ரெக்வயர்ட் வால்யூம் வந்து மேக் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கால்சியம் கார்பனேட்டு காம்பவுண்ட் பவுடர் எடுத்து ட்ரககாந்த் எடுத்து பியூரிஃபைடு வாட்டர் எடுத்து தரவா ஆட் பண்ணிட்டு டிங்சர் கேட்டச்சோ எடுத்து மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ தென் ஆட் சஃபிஷியன்ட் பியூரிஃபைடு வாட்டர் டு ப்ரொடியூஸ் ரெக்வயர்ட் வால்யூம். ஸோ இதோட யூசஸ் என்னென்னா ஸ்டோர்ட் இன் வெல் க்ளோஸ்டு. ஸோ இதே யூஸ் தான். ஸோ இதே ஸ்டோரேஜ் மெத்தட் தான். ஸோ ஸ்டோர்ட் இன் வெல் க்ளோஸ்டு கிரீனிஷ் டின்டு கிராஜுவேட்டட் பாட்டில். இட் இஸ் யூஸ்ட் இன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயரியா. ஸோ டயரியா போகிறவங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். கால்சியம் கார்பனேட் டிங்சர் கேட்டச்சோ ஆக்ட் அஸ் ஆன்டி டயரியல் ஏஜென்ட். ஸோ காம்பவுண்ட் பவுடர் ஆஃப் ட்ரககாந்த் ஆக்ட் அஸ் சஸ்பெண்டிங் ஏஜென்ட். ஸோ சஸ்பெண்டிங் ஏஜென்ட் வந்து இதில் என்ன, காம்பவுண்ட் ட்ரககாந்த் பவுடர். ஸோ வந்து கால்சியம் கார்பனேட்
டிங்சர் கேட்டச்சோ அப்படின்றது ஆன்டி டயரியல் ஏஜென்ட். ஸோ யூஸ் என்ன ஆன்டி டயரியல் ஏஜென்ட். ஸோ வந்து இன்னைக்கு வந்து மிக்சர்னா என்ன, அதோட டைப்ஸ் பார்த்தாச்சு. ஸோ அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தாச்சு. தென் ப்ரிப்பரேஷன் ஆஃப் மிக்சர் டோசேஜ் ஃபார்மில் 2 பார்த்துருக்கோம். மிக்சர் கண்டெய்னிங் சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ், இன்டிஃப்யூசிபிள் சாலிட்ஸ். ஸோ நாளைக்கு வந்து டிஃப்யூசிபிள் சாலிட்ஸ் பார்ப்போம். தென் அதுக்கப்புறம் ஸ்லைட்லி சால்யூபிள் மிக்சருக்கு எக்ஸாம்பிள்ஸ், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் டுமாரோ கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.